தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்க தமிழக அரசியல் களத்தை இப்ப நீங்க நல்லா பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மும்முனை போட்டியா இருந்தது, இப்போ 4 முனை போட்டியா இருக்கு. இப்ப 4 முனை போட்டி அப்படிங்கிறது போது கூட விஜய் தலைமையில் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. அந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்துவதற்கு, அவருடைய தலைமையை வலுப்படுத்துவதற்கு இப்போ சில விஷயங்கள் நகர்ந்துட்டு இருக்கும். இந்த மூவர் அணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் ஆஃப் த டவுனா கூட மாறி இருக்குல்ல. இந்த மூவர் அணியுடைய மூவை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இந்த மூவர் அணியினர் அப்படிங்கிறது விஜய் பக்கம் நகர்ந்தால் அது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். இவர்களுக்கும் சில சாதகங்கள் இருக்கு. நீங்க இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ, டிடிவி தினகரன் அவர்களோ மீண்டும் தென் மாவட்டங்கள்லயோ டெல்டா பெல்ட்லயோ அவங்க போட்டியிடுகிற பொழுது அவர்களால் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டை தான் பெற முடியும். தனித்து போட்டியிட்டால் அவர்களால் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னா ஒரு பெரிய கட்சி, ஒரு பிரதான கட்சி அல்லது ஒரு பெரிய முகம் அவர்களோடு கூட இருக்கணும். அதனால அது விஜய் போன்றவர்களோடு சேருகிற பொழுது அது ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் தரப்புக்கும் அது சக்சஸ் ஃபார்முலாவா அமையும். அதே நேரத்தில் அது விஜய் தரப்புக்கும் ஒரு பெரிய பிளஸ் அமையும். ஏன்னா இவர்கள் எல்லாம் அதிமுகவினுடைய ஒரு காலகட்டம் வரைக்கும் முகமாகவும் முகவரியாகவும் இருந்தவங்க, நிறைய அவர்களுக்கு அரசியல் கள அனுபவம் கொண்டவங்க. அவர்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று, செங்கோட்டையன் போன்றவர்கள் விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டத்தை வடிவமைத்தவர். அதனால அது ஒரு குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை நிச்சயமா அவரெல்லாம் விஜய் பக்கம் நகர்ந்தால் அது ஏற்படுத்துவாங்க. ஒருவேளை செங்கோட்டையன் அவர்களோ, டிடிவி தினகரன் அவர்களோ, ஓபிஎஸ் அவர்களோ இது மாதிரியான இந்த மூவர் அணியினர் திமுக பக்கம் நகர்ந்திருந்தாங்கன்னா அது அதிமுகவுக்கு வேலை ரொம்ப எளிதா இருந்திருக்கும். அவங்கள ரொம்ப எளிதா உதாசீனப்படுத்திட முடியும் அதிமுகவால. அதிமுக தொண்டர்கள் கிட்டே அவங்க அதே ஒரு பிரச்சாரமா முன்னெடுத்திருக்க முடியும். ஆனா அவர்கள் திமுகவுக்கு நேர் எதிர் துருவத்துல நிக்கிற விஜயோடு கரம் கோர்த்தாங்கன்னா அது நிச்சயமா அதிமுகவுக்கு ஒரு சிறிய சேதாரத்தை இல்ல, ஒரு பலத்த சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா விஜய் அவர்கள்ட்ட நீங்க அனுபவம் தான் இல்ல, அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசான்களை இவர்கள் போய்விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. விஜயை அவர்கள் முதல்வராக ஏற்றுக்கொள்கிறார்கள், விஜய் பின்னால் போய் நிக்கிறாங்கன்னா அது விஜய்க்கும் பிளஸ் அமையும், இவர்களுக்கும் ஒரு பிளஸ் அமையறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி சுவாமிநாதன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.